சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களை இந்த பகுதியில் பார்ப்பதின் வழியாக உங்களை சந்திக்கின்ற ஒரு நேரடி அனுபவம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு சின்ன தகவல் உங்களிடம் நான் தெரிவிச்சே ஆகணும். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை இப்படி ஒரு கேள்வி என்ன புரியாமல் வந்துட்டே இருக்கு. ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன். நாட்டு மக்கள் தொகை, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடிக்கு மேற்கட்டு 8 கோடி வரலும் வந்துட்டு இருக்கு. இந்த ஜோதிட சாஸ்திரம் 8 கோடி பேருக்கும் ஒரே நேரத்தில் சொல்லிவிட முடியாது. ஒரு ஜாதகம் என்னிடம் வருகின்ற போது அது ஜாதகத்தை கணித்து பல சொல்ல முடியும். இந்த ஜாதகம் என்று வருகின்ற போது 8 கோடி ஜாதகத்திலும் சுயமாக திசாபுத்தி வேறுபட்டிருக்கும். இந்த திசாபுத்தி என்பதுதான் நம்மை ஆளுகின்ற ஆட்சி நாதர்கள் போன்றவர்கள். அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கவில்லை. உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த காரணமாக எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் என்பதெல்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை. ஆனா இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த கிரகம் இப்பொழுது இந்த வாரத்தில் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது இத்தகைய பலன்களை உங்களுக்கு வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். திசாபுத்தி பலன்களுக்கு அப்பாற்பட்டு, உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்துள்ள நிலைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த பலன்களை நாங்கள் கூறுகின்ற பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த வாரத்தில் எந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்றார்கள், அப்படி சஞ்சரிக்கின்ற போது ஒவ்வொரு ராசினருக்கும் அவர்கள் எத்தகைய பலன்களை வழங்குவார்கள், இதை தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இதை நீங்க புரிஞ்சிக்காம என்ன பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு அது நடக்கல, எனக்கு இது நடக்கல, நீங்க சொன்னது இன்னும் கிடைக்கலன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் தான் மறுபடியும் வைக்கிற. சுய ஜாதகத்தை எடுத்து அலசி ஆராயுங்கள். திறமைசாலியான ஜோதிடர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தால் அவர்களிடம் போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இல்லையா, நேரில் என்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, வாங்க, உங்க ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஜாதகம் என்பது பல்வேறு சூட்சமங்களை உள்ளடக்கியது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் திசாபுத்தி நிச்சயமாக மாறுபட்டு இருக்கும். சிறு வேறுபாடு இருக்கும். கிரகங்கள் அமர்ந்த நிலை வேறுபாடு இருக்கும். அவருடைய பகை பெற்ற நிலை, எல்லா விதமான நிலையும் பார்க்கணும். நாம சில ஒரு கிரகத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. சரி, இந்த வாரத்துக்குள்ள போவோம். ஏன்னா ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய கல்வியாளர், அவர் மனைவியும் ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் வராங்க, என்னை நேரில் சந்திக்கிறாங்க. அவங்க மகனுடைய ஜாதகத்தை கையில் கொடுக்குறாங்க. பார்த்த உடனே தகவல் நான் சொல்கிறேன். என்ன இதில் ஒரு நல்ல தகவல்னா, அவங்க ஜோதிட தொழிலை குலத்தொழிலாக கொண்ட குடும்பம். அந்த குடும்பம் அவர்களிடம் பார்க்காமலே என்கிட்ட வராங்க, யாரோ சொல்லி. நான் ஜாதகத்தை கையில் விரித்து பார்த்த உடனே ஒரு காரணத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கும், பிரச்சனைகள் ஜோதிடர் ஆட்பட்டு இருப்பார், தீர்த்து வச்சிட்டீங்களா அப்படிங்கிற. இப்போதான் தீர்த்து வச்சுட்டு வர சார்ன்றாங்க. இதோடு இது முடியாது, இன்னும் தொடரும். இந்த பையனுக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்போ இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. முதலீடுகள் செய்யாதீங்க, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லை வெளிநாட்டு வேலைகளுக்கு அனுப்பி வைங்க. என்ன முதலீடு புதிதாக நீங்கள் செய்தாலும் அவன் கேட்கிறான் என்று நீங்கள் அந்த நஷ்டமாயிடுவீங்க. அது காரணமா சொல்றேன். அவரு அதை அழகா புரிஞ்சுக்கிட்டு, ஆமாங்க இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இது தெரியும் எனக்கும், இவங்க யாரும் கேட்கறதில்லை, எங்க மனைவி கேட்கறதில்லை, பிள்ளைகள் கேட்கறதில்லை, இதை என்னை விரோதியை பாவிக்கிறாங்கன்றாங்க. இது தலையெழுத்து. இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு தோஷம் இருக்கு உங்க பையன் ஜாதகத்துல, முதல்ல தோஷத்தை போய் இந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கு பிறகு பேச சொல்லி அனுப்புறேன். ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும்போது மட்டும்தாங்க தெரியும் அதுக்குள்ள என்ன சூட்சமம் மறைஞ்சிருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, நிச்சயமாக சொல்ல முடியும் என்னால். இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேஷ ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் சஞ்சார நிலை மிக முக்கியமானது. அப்படி பார்க்கின்ற போது இந்த பிறக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் மீன ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். பொதுவான ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செலவுகள் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும். குடும்பத்தினருக்காக செலவு செய்வீங்க. சம்பளம் வரை இப்போ வந்திருக்கும் கையில். அந்த பணத்தை வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குவீங்க. அது செலவுகள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காத்து கொண்டிருக்கிறது. அது பிறகு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் விருப்பத்தின் போல் நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். புதன்கிழமை வியாழக்கிழமை பண வரவிற்கு தடை இல்லாமல் போகும். வியாபாரம் விருத்தியாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். நண்பர்களால் குடும்பத்தினரால் ஆதாயம் உண்டாகும்.
வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் கையில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சந்திர பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நிலையில் தான் சந்திரமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது ஒரு அற்புதமான பலன்களை உங்களை சொல்லியாகணும். இல்லைன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவாக குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற போது தனவரவிற்கு குறைவுகளும் இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்கியம் உங்களால் காப்பாற்ற முடியும். இது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் இருக்கு. குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது பதிகிறது, 8ஆம் இடத்தின் மீது பதிகிறது, 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ தொழில் செய்து வருபவர்கள், மேஷராசியில் பிறந்தவர்கள், சுயமாக வியாபாரம் செய்து வருபவர்கள், வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். இதற்கு மேலாக சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தொழிலை உங்களால் அபிவிருத்தி செய்ய முடியும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். கேது பகவான் 6ஆம் இடத்தில் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாகும். உடல் நிலையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். எதிரிகள், போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு உயரும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பண வரவிற்கு குறைவில்லாமல் இருக்கும். புதிய பொருள் சேரும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இந்த வாரம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. புதிய வாகனம் கூட ஒரு சிலர் வாங்குவீங்க. இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்துவார் அதிகபட்சமாக உங்கள் ராசிநாதன் என்பதால். இந்த சுறுசுறுப்பிற்கு பெயர் பெற்றவர் செவ்வாய் பகவான், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன். அந்த நிலையில் உங்கள் ராசிக்குள்ளாக அவர் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். நினைத்ததை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு வந்துடும். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு யோகமான வாரம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள், மாணவர்களுக்கெல்லாம் யோகமாக இருக்கும். இந்த நேரத்தில் அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும், பரணியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சூரியனை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இவையெல்லாம் உங்கள் ஜாதகத்திற்குரிய பலன்கள். இதற்கு மேலாக உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்கான வாரம். முயற்சி செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த தளத்தின் வழியாக இந்த பதிவினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். கிரகங்களுடைய சஞ்சார நிலைத்தான் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கேற்பதான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏற்றத்தாழ்வு என்பது நம்முடைய ஜாதக அமைப்பினை பொறுத்ததாக இருக்கும். சரி, பொதுவாக பலன்களை பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம்னு கூட இந்த வார்த்தை சொல்லலாம். நிறைய நெருக்கடியில் இருக்கீங்க. எல்லா நெருக்கடியிலும் சமாளிக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு ஒரு பக்கம் சக்தியும் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு திசாபுத்தியை பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றது திசாபுத்தியை பாருங்க. இந்த திசாபுத்தி எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்குள்ள நீங்க வாங்க. இந்த இடம் உங்களுக்கு சரியாக இருந்தால், வருமானம் வரக்கூடிய, உங்களுக்கு தேவைகள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு என்னுடைய பலன்கள் இருந்தால் நீங்க திசாபுத்தி பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. புரியுங்களா? இது இந்த வாரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்குரிய பலன்களாகும். அப்படி பார்க்கின்ற போது சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த வருமானங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த சந்தோஷத்தை உங்களால் அடைய முடியும். ஆலய தரிசனம், பொழுதுபோக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் மனதும் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பை ஞாயிற்றுக்கிழமை உங்களால் அடைய முடியும். ஒரு யோகமான நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதிர்பாராத செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்ட செலவாக கூட அது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக சம்பளம் வந்துட்ட உடனே முதல் தேதி வந்துடுச்சு, முதல் வாரம் போது பணம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் குடும்பத்திற்காக மற்ற விஷயங்களுக்கு செலவாயிட்டே இருக்கும். அப்போ செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். புதன்கிழமையும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்குள் தான் ஒரு உச்சமடைவுகிறார் என்பதால் உங்களுடைய மனம் தெளிவாகும், செயல்கள் சிறப்பாகும். திட்டமிட்டு சாதித்து நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் இந்த வாரத்தில். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் அந்த சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரத்திற்கு உங்களுக்குரிய பலன்கள். இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களை பற்றி பேசுகின்ற போது உங்களுக்கே சில தகவல் தெரிஞ்சிருக்கும். செவ்வாய் 12ல் இருக்காரு, கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்காரு, சனி பகவான் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில், குரு பகவான் ஜென்ம குருவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், சூரியனும் ஜென்மத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்.
இப்படி கிரகங்கள் எல்லாம் எதிர்மறையாகவே இந்த வாரம் உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது வருமானத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். திட்டமிட்ட செயல்கள் எல்லாம் லாபமாகும். எதிர்பாராத வழியிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும். வரும் எப்படி வரும் என்று உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பணம் வந்துட்டு இருக்கும். அந்த அளவிற்கு இந்த வாரம் ராகு பகவான் உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய சந்தோஷத்தை அதிகரிப்பார். நிம்மதியை கொடுப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ம குருன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். ஜென்ம குரு பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு காரணம் தான், ஜென்ம ராசிக்குள் அவர் சஞ்சரிக்கின்ற போது உங்களை கொஞ்சம் சுற்றலில் விடுவார். உங்களை நிறைய வேலை செய்ய வைப்பார். அங்கே போகிறது, இங்கே போகிறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, பணியின் காரணமாக வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றது. குடும்பத்தை விட்டு ஒரு சின்ன இடைவெளி இருக்குமே தவிர குடும்பத்திற்கு தேவையான அத்தனை வசதிகளும் அத்தனை விருப்பங்களும் நிறைவேறுவது எப்போதுனா இந்த ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் வருகின்ற போதுதான். குழந்தை பாக்கியத்திற்குரிய சூழ்நிலை, பிள்ளைகளால் பெருமை, திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறுதல், பாக்கியஸ்தானத்தில் விஐபியுடைய ஆதரவு, தெய்வ அருள் இவையெல்லாம் கிடைத்து தேவையான சொத்து வசதி, வாகன வசதி, எல்லா நிலையும், குடும்ப நிலை எல்லாவற்றையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய காலமாக ஜென்ம குருவின் காலம் உங்களுக்கு இருக்க போகிறது, இருக்கும். இந்த நேரத்தில் சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய வேலைகள் மேலும் பதட்டமாகும். ரொம்ப வேகமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களை வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அங்கே போங்க, இங்கே போங்க, இது பண்ணுங்க, அதை பாருங்க, இதை பொறுப்பு எடுத்துக்கு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் 2 விஷயங்கள் இருக்குங்க. சனி பகவான் நீதிமான், நேர்மையான செயல்களுக்கு துணை நிற்பவர். உங்களுடைய செயல்கள் அலுவலக பணியில் எந்த அளவிற்கு நேர்மையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய உயர்வு என்பது சனி பகவானால் உண்டாகும். வியாபாரத்திலும் நியாயமான வியாபாரமாக இருந்தால் லாபம் அதிகரிக்கும். கலப்பட வியாபாரமாக இருந்தால், வேறு மாதிரியான வியாபாரமாக இருந்தால் அதில் உங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தி சட்ட சிக்கல்களையும் ஏற்படுத்த சனி பகவான். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அந்த 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செயல்கள் எல்லாம் முன்னேற்றத்தை அடையும். குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜென்ம ராசிக்குள் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வரவிற்கு குறைவே இருக்காது. இது ஒரு யோகமான வரம் தான் உங்களுக்கு. இன்னும் திட்டமிட்டு செயல்பட்டால் யோகம் அதிகரிக்கும். ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்குமே 6ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கூடுதலாக ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்தேறும். இருந்தாலும் ஜோதிட பலன்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய முயற்சியும் ஒரு முறை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். முயற்சித்தான் இந்த பலன்களை உங்களுக்கு இரட்டிப்பாக்கும், இந்த பலன்களை உங்களுக்கு வழங்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த தளத்தின் வழியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நினைவத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இது கூடுதலாகவோ குறைவாகவோ நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த இடத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்தியில் சங்கடங்கள் இருக்கலாம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலன்கள் சரியாக இருந்தால் நீங்கள் இதை விட்டு அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரி, இந்த வாரம் எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கின்ற போது சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் தொழிலை விரிவு செய்வது எப்படி, இன்னும் மேலே எப்படி கொண்டு போகலாம், புதிய தொழில் தொடங்கலாமா, இந்த சிந்தனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக வருமானம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவான். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த வருமானம் வரும். எதிர்பாராத வருமானமும் வரும். சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதன்கிழமை வியாழக்கிழமை 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவான். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் செலவுகள் காத்து கொண்டிருக்கும். செலவுகள் இல்லை என்றால் அலைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மன உளைச்சல் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாகிலும் ஒரு சின்ன சங்கடம் உங்கள் மனதிற்குள் தோன்றவும் வாய்ப்பு இருக்கிறது. வரவு செலவில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ரொம்ப நிதானம் வேணும்.
வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். இந்த வாரத்தின் பெரும்பாலான நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. உங்கள் விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஒரு யோகமான நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவர் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா வரவு என்பது இருந்துகிட்டே இருக்கும். வரவுக்கு குறை இருக்காது. இந்த இடம் வாங்கிறது, விற்கிறது, இல்லை புதுசாக இடம் வாங்கிறது, அப்போ விற்க முடியாத இடத்தை விற்பது, இது போன்ற வேலைகள் எல்லாம் நடந்தேறும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம், விளைபொருட்களை விற்பதில் எதிர்பார்த்த ஆதாயம், எல்லா விதமான நன்மைகளும் மருத்துவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ஆதாயமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பல்வேறு சந்தோஷங்களை உண்டாக்கும். சனி பகவானும் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற பாக்கியஸ்தானத்தில் சங்கடங்களை விலக்கி நீங்கள் சாதனை புரிகின்ற அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை வழங்கிடே இருக்கிறார். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் வரவிற்கு நிச்சயமாக குறைவிருக்காது. புதிய பொருள் சேரும். பொன் பொருள் கூட சேருவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக உங்களில் ஒருவர் யாராக இருந்தாலும் சரி புதிய வாகனம் வாங்குவீர்கள் இந்த மாசத்துல. அந்த அளவிற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராகு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் வெளிநாட்டு தொடர்புகள் யோகத்தை உண்டாக்கும். கலைஞர்களுக்கு இன்னும் அதிகமான கூடுதல் யோகமாக இருக்கும். இத்தனை நாளும் ஏதேனும் ஒரு சங்கடத்தில் சிக்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த வாரம் அந்த நெருக்கடிகள் விலகிடக்கூடிய வாரமாக இருக்கும். உடல் ரீதியாக மன ரீதியாக சந்தோஷம் அதிகரித்திடக்கூடிய நாளாக இருக்கும். 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுக்காக, இல்லை உங்களுக்காக, இல்லை புதிய சொத்து வாங்குவதற்காக, புதிய இடம் வாங்குவது, புதிய வீடு வாங்குவது போன்ற சுப செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதனால விரைய செலவு கிடையாது, சுப செலவு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 5ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 4ஆம் தேதி யோகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். இவையெல்லாம் இந்த வாரத்திற்கு உங்களுக்கு கிரகங்களால் உண்டாக்கிடக்கூடிய பலன்கள். இந்த பலன்களுக்கு அப்பாற்பட்டு எப்பொழுதுமே உழைப்பாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள், துணிச்சலாக செயல்படக்கூடிய நீங்கள் இந்த வாரமும் துணிச்சலாக செயல்படுவீர்கள், உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த உழைப்பு தான் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். முயற்சி தான் உங்களை முன்னேற வைத்துக் கொண்டிருக்கும். ஆகிய முயற்சிகளை கையிலிடுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தெளிவாக செயல்படக்கூடியவர்கள், திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள், நினைத்ததை சாதிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், நீங்கள் செய்வதுதான் சரி என்ற எண்ணத்தோடு வாதிடக்கூடியவர்கள் எப்பொழுதுமே கடகராசியில் பிறந்தவர்கள். என்ன எப்படி இருந்தாலும், அது பொதுவான குணமாக இருந்தாலும் கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். கிரகங்கள் ஒத்துழைக்கின்ற போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பார்க்கின்ற போது யோகமான வாரமாக இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு. உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒரு சிலர் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். எண்ணங்கள் நிறைவேறும். பெரியவரின் ஆதரவு, பெற்றோரின் ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைத்து உங்கள் மனதில் ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளால் லாபமாகும். தொழிலை அபிவிருத்தி செய்வது, புதிய பொருட்களை வாங்குவது, புதிய வேலையாட்களை சேர்ப்பது, அதை எப்படி லாபத்தோடு கொண்டு போகலான்னு சிந்திப்பது எல்லாம் நடக்கும் உங்களுக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை லாபம் என்பது உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக இருக்கும். எல்லா நிலையிலும், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, தின வேலைக்கு சென்று வருபவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை வியாழக்கிழமை கூடுதல் வருமானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரயஸ்தானத்தில் சந்திரிக்கிற சந்திர பகவான் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். வரவு செலவுகள் கவனமாக இருங்கள். பொதுவாக இந்த வாரம் பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. என்னென்னா லாபஸ்தானத்தில் போயிட்டு குரு பகவான் சஞ்சரிக்கிறார், சூரிய பகவானும் சஞ்சரிக்கிறார், ராஜ கிரகமான சூரிய பகவானும் சஞ்சரிக்கிறார், புத பகவானும் சஞ்சரிக்கிறார். அங்கே நிச்சயமாக உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது புதிய சொத்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை எதிர்பார்த்த கல்வியில் சேர்த்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. கிரகங்கள் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு யோகமான நிலை தான். அப்போ
பொதுவாகவே சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருவீங்க நீங்கள். இந்த முயற்சிகளை ஜெயிச்சுட்டே வரும், உங்களுக்கு ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ நீங்கள். இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கு, அங்கே கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் எந்த முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்த கடகராசினருக்கு இந்த குழந்தை பாக்கியம் உண்டாகிடக்கூடிய காலமாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. இது அதிர்ஷ்டம் வந்தால் ஒன்றா வரணும். இப்போ திருமணமாகாமல் நாட்களை கடத்து கொண்டிருந்தவர்களுக்கு, வரன் சரியாக அமையவில்லை என்று சங்கடப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, வீட்டில் சுப நிகழ்ச்சியில் நடக்கவில்லை என்று யோசித்து வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வாரம் யோகமாக இருக்கும். எதிர்பார்த்த வரன் வரும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சாதகமான நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு யோகமான வாரம். தொழில் ரீதியாக நிறையவே முயற்சிகளை மேற்கொள்வீங்க. வேலை வாய்ப்பிற்காக முயற்சித்துக் கொண்டவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்குரிய அனுமதி ஆணையும் வரக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ விவசாயம் ஆகவும் இருக்கும். விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பூமியை வாங்குவது விற்பது போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வருமானத்தை அள்ளி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். பொதுவாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல நிலைக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க கடகராசினர். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்படுங்க. எப்போ நல்ல நேரம் வருதோ அப்போ வேகமாக போகணும். அதை தேடி ஓடணும். எந்த அளவிற்கு நம்முடைய முயற்சி இருக்கோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நிலை நல்ல நேரத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த அனைவருக்குமே 2ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கூடுதலாக புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதியும், ஆயுளத்தில் பிறந்த 5ஆம் தேதி கூடுதலாக யோகமான தேதியாக இருக்கும். ஈஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். என்ன இருந்தாலும் ஏதாகிலும் ஒரு கிரகம் ஏதாகிலும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அந்த ரீதியில் சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உடல் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சின்ன சங்கடம் வந்தாலும் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்று வாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம். இந்த நிலையில் ஜாதக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் முயற்சிகளும் உங்களுக்கு வேகமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் பார்த்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்மராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காகவே சன் நட்சத்திர தொலைக்காட்சி இந்த பகுதியை வழங்கி கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற தகவல்களும் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற தகவல் வந்துட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பலன்கள் தான். அப்போ இது சரியாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பலனுடைய நோக்கமே. இப்போ கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்தால் சாதகமாக சஞ்சரிப்பதை சொல்லப் போகிறோம். கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரித்தால் எதிர்மறையாக சஞ்சரிப்பதையும் சொல்லப் போகிறோம். அப்போ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். இந்த நேரம் நமக்கு சாதகமாக இருக்கு, இந்த நேரம் நமக்கு பாதகமாக இருக்கு, கொஞ்சம் நிதானமாக போகலாம், இல்லை கொஞ்சம் வேகமாக போகலாம், முயற்சிகளை கையில் எடுக்கலாம் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு நீங்கள் வர முடியும். அதற்குரிய வழிகாட்டி தான் இந்த பதிவு உங்களுக்கு. சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பொதுவாக சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அலைச்சல் அதிகரிக்கும், செலவுகள் கூடும், மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் என்பதெல்லாம் பொதுவான நியதி. அப்போ இது ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் உங்களுக்கு பெரிய சங்கடங்கள் வரப்போவதில்லை. குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுவீங்க, இல்லை ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள். அதன் வழியாக இந்த சங்கடங்கள் குறையும். முடிந்தவரை இன்று அமைதி காப்பது நன்மையாக இருக்கும். ஓய்வு எடுப்பது என்பது இன்றைக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் முடிந்தவரை வீட்டில் அமைதியாக இருங்க, ஓய்வெடுங்க, ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு ஒன்றாக இருங்க, வார்த்தைகளில் கவனமாக இருங்க. இது போதும். அடுத்து பார்த்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பாக்கிய ஸ்தானத்தை சந்திர பகவான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரிகள் சுய தொழில் புரிவோர் எல்லோருக்குமே யோகமாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் வியாபாரம் விருத்தியாகும், தொழில் முன்னேற்றம் அடையும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வருமானம் அதிகரிக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூர்ணமாக நிறைவேறும். அப்போ இதெல்லாம் சந்திர பகவான் உங்களுக்கு செய்கின்ற நிலையில்
உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் அவர் ஜீவனஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். பொதுவாக இந்த வேலை வாய்ப்பிற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்கின்றீர்களா? தனியார் நிறுவனமாகட்டும், வேறு நிறுவனமாகட்டும், அரசு நிறுவனமாகட்டும், தைரியமாக துணிச்சலாக வேலைகளை கையிலிடுங்கள், முயற்சிகளை கையிலிடுங்கள். இது ஒரு பக்கம். புத பகவானும் 10ஆம் இடம் சந்திரிக்கிறார். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும். இதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையில் ராகு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சில சங்கடங்களை உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உடலிலும் மன ரீதியாகவும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரங்கள் உங்களுக்கு வேண்டாம். கேது பகவான் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்திற்குள் குழப்பத்தையும் வருவாயில் தடையை ஏற்படுத்தினாலும் அந்த 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகின்ற காரணத்தினால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். குடும்பத்தில் வழக்கமான ஒரு நிலை, சுபிட்சமான நிலை இருந்து கொண்டிருக்கும். அதில் இனி தடை இருக்காது. உங்களுடைய சுகங்களுக்கும் இனி குறைவு இருக்காது. உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடமான ரோகஸ்தானத்தின் குரு பகவான் பார்க்கிறார். அதன் காரணம் உடலில் இருந்த சங்கடங்கள் என்னதான் சனி பகவானும் ராகு பகவானும் ஒரு பக்கம் உங்களை வாட்டி எடுத்து கொண்டிருந்தாலும் குரு பகவானின் 6ஆம் இட பார்வையால் உங்களுடைய உடல்நிலை முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். வைத்தியத்திற்கு எல்லாவித நோயும் கட்டுப்படும். இது உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். இந்த வாரத்தில் பணிபுரிபவர்கள், ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு, வேலையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க, சரியாக கொண்டு போயிட்டு இருங்க. அங்கே உங்களுடைய கவனக்குறைவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து போது நன்மையாக இருக்கும். பொருட்களை விற்பது வாங்குவது போன்ற முயற்சிகள் முடிந்தவரை தாமதிப்பது இந்த வாரம் நல்லது. அவசரப்பட்டு பொருட்களை விற்க போனீங்கன்னு வச்சுங்களேன், அவர்கள் கேட்கின்ற விலை மிகவும் குறைவாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இவையெல்லாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களும் இருக்கு, ஒரு பக்கம் சங்கடமான பலன்களும் இருக்கு. எல்லாவற்றையும் கடந்து செல்வதுதான் மனித வாழ்க்கை. இந்த நேரம் இப்படி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். அமைதியாக இருங்க. குடும்ப உறவுகளிடம் முடிந்தவரை அனுசரித்து போகுவதும் பணிபுரிகின்ற இடத்தில் நிதானமாக செயல்படுவதும் உங்களுடைய நிலையை மேலும் உயர்த்தும். முயற்சிகளை கையில் எடுங்கள். எல்லா நேரத்திலும் துணிச்சலாக செயல்படுங்கள். எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில நிதானத்தை சரியாக கடைபிடித்து நினைத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு எப்பொழுதுமே அறிவாற்றல் என்பது அதிகபட்சமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புத பகவான். இப்போ கல்வி அறிவு என்பது அதிகபட்சமாக இருக்கும். பட்டறிவும் படிப்பறிவும் உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு பகவான், ஞானக்காரகன். அப்போ அந்த ஞானமும் உங்களுக்கு இருக்கு. அதனால தான் நிதானமாக செயல்பட்டு நினைத்தை சாதித்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, எந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள் பார்க்கின்ற போது வாரத்தின் தொடக்கத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது வாழ்க்கை துணையினால் சந்தோஷம், அனுகூலம், ஆதாயம் என்று சொல்லிக்கொண்டே போக முடியும். நட்புகளாலும் ஆதாயம் அடையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக, எதை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அதை அடையக்கூடிய நாளாக அந்த நாள் பொதுவான நாளாக இருக்கும். அது பிறகு பார்த்தா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இந்த 2 நாட்களும் முடிந்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வாகன பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக யோசித்து செயல்படுவது நன்மையாக இருக்கும். படித்து பார்த்து முடிந்தவரை புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு. அது பிறகு புதன்கிழமை வியாழக்கிழமை மறுபடியும் ஒரு யோகமான நிலை உங்களுக்கு வந்துடும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தொழில் ரீதியாக முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்குதல், புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகுதல் என்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. பொதுவாக வாரத்தில் ஒரு 2 நாட்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாரத்தில் சின்ன சகலம் இருக்கு. அது பிறகு நிலைமை சரியாயிடும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வாசலுக்கு வந்துட்டா சொல்லணும். ஏன்னா முதலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்.
எதிர்ப்புகளை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார். வழக்குகளில் சாதகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா விதமான பணிகளையும் 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு ஆதாயமாக செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கும், நினைத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எல்லாவித நன்மையும் இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு படி மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ வரவிற்கு தடை இருக்காது. ஒரு சிலருக்கு வெளியூர் இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். நினைத்த இடத்திற்கு மாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெளியூர் சென்று தொழில் தொடங்கும் ஒரு சிலர் பண்ணுவீங்க. இருக்கின்ற தொழிலை வெளியூருக்கு அபிவிருத்தி செய்து வேறு கிளைகள் திறக்க முயற்சி பண்ணுவீங்க. இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செயல்கள் எல்லாம் ஆதாயமாகக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு. அப்போ இது நாள் வரையில் இந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பாதை தெரியக்கூடிய நிலை இனி உண்டாகும். உங்கள் வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பிக்கும். நினைப்பதை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, சகோதரர்களால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம் என்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, இதுவரையில் பிள்ளைகளால் நீங்கள் சங்கடப்பட்டு வந்த நிலை மாற்றம் பெறும். பிள்ளைகளுடைய நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துவீர்கள். அவர்களுக்குரிய வழிகாட்டுதலை கையில் எடுப்பீர்கள். இப்படி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இன்னொரு வாழ்க்கையை கிடைக்கணும், வேற நிலைமை உருவாக்கணும், அவளை வாழ வைக்கணும் என்ற எண்ணம் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். அப்போ 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் நிலையில் உங்களுக்கு ஒரு அக்கறை அதிகரிக்க செய்யும். அவர்கள் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துகள் இந்த பிரச்சனைகள் விலகி கைவசம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாமே இருக்கு. சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில், வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. புதிய பொருள் சேரும், புதிய வாகனம் சேரும். எல்லா வித நன்மைகளும் இந்த வாரம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்து உங்களை சங்கடப்படுத்தி வந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்றிருக்கிறது. குரு பகவான் பார்வை ராசிக்கு கிடைத்திருப்பதால் ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிற புதிய நட்புகள் விழித்திருப்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஓரடி தள்ளி வைங்க. யாரையும் நம்பி எதையும் இழந்து விடாதீர்கள். ஒரே விஷயம். அப்போ நட்புகளால் சில இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில், 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது பெரிய பாதகம் கிடையாது. ஆனால் உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். குரு பகவான் பார்வை இருக்கின்ற காரணத்தினால். சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காரு. அதில் பிரச்சனைகள் கிடையாது. யோகத்தையே நீங்கள் அடைவீங்க இந்த வாரத்தில். இந்த வாரம் குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால், சனி 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகி சென்று விடும். கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 2ஆம் தேதி யோகமாக இருக்கும். நரசிம்ம பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். ஜாதக ரீதியாக இந்த பலன்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதற்கு மேலாக உங்கள் முயற்சி, அதில் நீங்கள் எடுக்கின்ற ஒரு அக்கறை எல்லாவும் உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சன் அஸ்ட்ரோ டிவி இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறது. இந்த பணி மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்குரிய பலன்களை கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலாக ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்வது, திறமையான ஜோதிடம் சென்று ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிந்து கொள்வது உங்களுக்கு யோகமாக இருக்கும். நிலையை சரியாக புரிந்து கொள்ள முடியும், அதற்கேற்ப செயல்பட முடியும். என்னங்க நீங்கள் பலன் சொல்லிகிட்டே இருக்கீங்க, எதுவும் நடக்கலை என்ற கேள்விக்கு அது மட்டும்தான் பதில். அதற்கு மேலாக உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று எங்களிடம் நீங்கள் விரும்பினால் வாங்க, நேராக வாங்க, அலுவலகம் வாங்க. உங்களுக்குரிய பலன்களை தெளிவாக சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது பார்க்கிற போது ஒரு யோகமான வாரம் சொல்லலாம் உங்களுக்கு. இந்த வாரத்தை என்ன காரணம்னா, ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவான். அது சத்துருஸ்தானம் மட்டும் கிடையாது, எல்லா விதமான சந்தோஷங்களையும் அடையக்கூடிய ஸ்தானம் அது. 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும், சந்தோஷம் அதிகரிக்கும், தேவைகள் நிறைவேறும், எதிர்ப்புகள் விலகும் என்று சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ஒரு ஆதாயமான, மனதிற்கும் அனைத்திற்குமே ஒரு ஆதாயமான நாளாக, யோகமான நாளாக, சந்தோஷமான நாளாக ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஒரு நல்ல நிலைகளை நீங்கள் அடையக்கூடிய நேரம் வரப்போகுது. நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கின்ற நிலை,
வருமானம் உயரக்கூடிய நிலையெல்லாம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 2 விஷயம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் அதில் போய் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. தேர்தல் முடிவுகள் அன்னைக்கு சொல்லி முடிஞ்சிருக்கும். போய் அரசியல் சிக்கல்களை போய் எங்கேயும் மாட்டிக்காதீங்க, வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அமைதியாக இருப்பது நன்மையாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் முடிந்த வரையில் எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் ஆட்படாமல் இருப்பது நன்மையாக இருக்கும். பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால் நிதானத்தை கடைபிடிப்பது, குடும்பத்தோடு இருப்பது, அமைதியாக இருப்பது என்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வர ஆரம்பிடுவீங்க. ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். இந்த வாரத்தில் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நீங்கள் போதும். மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமான நாட்களாகவே இருக்கிறது. பொதுவாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றியாகும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், எதிரிகள் இல்லாமல் செல்வார்கள், எதிரியுடைய இடம் மாற்றம் பெறும், வழக்குகள் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும், உடல்நிலை சீராகும், உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில், புத பகவான் 8ஆம் இடத்தில், புதிய பொருள் சேர்க்கையும் இந்த வாரம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்ற நிலையும், எதிர்பார்த்த வாய்ப்புகள், எதிர்பார்த்த வரவுகளை அடையக்கூடிய நிலையும் இந்த வாரம் காத்து கொண்டிருக்கிறது. சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக அரசு விஷயங்களில் முடிந்தவரையில் எச்சரிக்கையாக இருங்க. அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். நீங்களாக போய் எந்த சிக்கலையும் மாட்டிக்க வேண்டாம். குரு பகவானும் 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்காரு. அப்போ அவர் மறைந்தாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கு, 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கிறது. 12ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கு. இப்போ செலவுகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வரவும் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவும் இருக்கும், இன்னொரு பக்கம் சந்தோஷமும் இருக்கும். எல்லா நிலையும் உங்களுக்கு இருக்கு. சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்பத்தினருடன் அனுசரித்து போவது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிக்கணும். உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் ஒரு யோகமான வாரம் தான். துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமான இருக்கும். துர்க்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். ஜாதக பலன்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய முயற்சிகளை கையில் இடுங்கள். எதிர்பார்ப்புகளை உங்களால் அடைய முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பல பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சரியாக நான் சொல்வதாக நீ சொல்லிட்டு இருக்கீங்க. இதை பார்த்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் தீர்மானிச்சுட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரம் என்பது கடல் போன்றது. இந்த பலன் என்பது இந்த வாரத்திற்குரிய கோச்சார பலன் மட்டும்தான். இதற்கு மேலாக உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலை, திசா புத்தி, உங்களுடைய கர்ம வினை, பூர்வ புண்ணிய பலன்கள் இவற்றையெல்லாம் அளவீடு செய்து அதற்குரிய பலன்கள் என்பது தனியாக உங்களுக்கு இருக்கும். அதில் அதிகபட்சமான சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தால் அந்த சங்கடங்களிலிருந்து சின்ன விடுதலை கிடைப்பதற்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த கோச்சார பலன் சாதகமாக இருக்கும். இந்த கிரகங்கள் கூட சில நேரங்களில் சில பேருக்கு சங்கடமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஜாதகத்தை முழுமையாக பார்த்தா தான் நமக்கு எப்படி இருக்கு, நேரம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்க முடியும். முடிந்தவரை உங்களுடைய ஜாதகத்தை ஆண்டிற்கு ஒரு முறையாவது சரியான ஜோதிடம் சொல்லி பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நேரில் நின்று வாருங்கள். உங்களுக்கு தகவல் சொல்வதற்கு, பலன் சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரகங்களை அடிப்படையாக வைத்து தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மந்திரம், மாயம், வேறு விஷயங்கள் எதுவுமே ஜோதிட சாஸ்திரத்துக்கு கிடையவே கிடையாது. உங்களுடைய விதி நன்றாக இருந்தால், பூர்வ புண்ணியம் சரியாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இல்லை தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது தடைப்பட்டு கொண்டிருக்கும். அந்த தோஷங்களுக்கும் விடுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறான்னு பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவான் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை அதிகரிக்கும்.
பிள்ளைகளை சந்திக்க விரும்புவீர்கள். 5ஆம் இடத்தில் சந்திருக்கின்ற போது குலதெய்வ அருளும் கிடைக்கும். குலதெய்வத்தை வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு யோகமாக இருக்கும். பெரியவர்களை சந்திப்பது, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவது, குலதெய்வத்தை வழிபடுவது போன்ற முயற்சிகளை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மேற்கொள்ளலாம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் முயற்சிகளில் துணிச்சலாக நீங்கள் இறங்கலாம், தைரியமாக இறங்கலாம். அதில் ஆதாயம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியாகும். எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகிச் செல்லும். உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக மாறும். புதன்கிழமை வியாழக்கிழமை நண்பர்களால், வாழ்க்கை துணையால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். கடைசி 2 நாட்கள் வருகின்ற போது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த 2 நாட்களும் முடிந்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது, வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பிரச்சனைகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தவரை இறை சிந்தனையோடு, செய்து வருகின்ற தொழில் பக்தியோடு, வழக்கமான பணிகளில் மட்டும் ஈடுபட்டு வாருங்கள். யாரிடம் பேச வேண்டாம், அதிகபட்சமாக பேச வேண்டாம். இந்த வாரம் இப்படித்தான் உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது சந்திரனால் உண்டாக்கிடக்கூடிய பலன்கள் என்கின்ற போது இன்னொரு நல்ல நிலைமை இந்த வாரம் உங்களுக்கு வந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சத்துருஸ்தானத்தை போய் சஞ்சரிக்கிற 6ஆம் இடத்துல. பொதுவாக 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுத்தாக வேண்டும். குறிப்பாக இடம் வாங்குவது, இடம் விற்பது போன்ற வேலைகள் நடந்தேற வேண்டும். இன்னும் ஒரு 45 நாளுங்க 6ஆம் இடத்தை தான் சஞ்சரிப்பார் செவ்வாய் பகவான். அப்போ அந்த வேலைகள் எல்லாம் நடந்தேற உங்களுக்கு. விவசாயத்தில் ஆதாயம் அதிகரிக்கும், செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் தான் விலகிச் செல்லும், வழக்குகள் சாதகமாகும், உங்கள் விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதற்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் தொடங்குகிறது உங்களுக்கு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் பார்வை, 7ஆம் பார்வை ஒரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும் நமக்கு. அந்த 7ஆம் பார்வை இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, அந்த 3ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் கண் விழிக்கிறார். அஸ்தமன நிலையிலிருந்து கண் விழிக்கிறார். அப்புறம் யோகமான பலன்களை இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் வழங்கிட்டே இருக்கிறார். எப்போ குரு பகவான் ஒரு ராசினரை பார்க்கின்றாரோ அந்த ராசினருக்கு அந்த நாள் முதல் யோகம் தானாக வந்து கொண்டிருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், செல்வம் உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், புகழ் உயரும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த காலம் இருப்பதற்கு குரு பகவான் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. திருமண வயதினருக்கு வரன் வரும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கு. லாபங்களுக்கு இனி குறைவு இருக்காது. 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் தைரியமும் துணிச்சலும் இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். இந்த நிலையெல்லாம் இப்பொழுது ஒரு சாதகமான யோகமான நிலை உங்களுக்கு இருக்கிறது. கேது பகவான் 11ஆம் இடத்தில். கலைஞர்களாக இருந்தால் இப்ப நீங்க வெளிநாட்டு முயற்சிகளுக்கு கையில் எடுக்கலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள் எல்லாம் இப்போ லாபகரமாக முடியும். எல்லா விதத்திலும் யோகம் 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 என்று தான் உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்லணும். அதற்குரிய தொடக்கமான நாளாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு யோகமான நாட்களாகவே இருக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உடல் ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் சனி பகவான் பார்வை 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பதிந்து கொண்டே இருக்கிறது. அந்த 10ஆம் பார்வையை கட்டுப்படுத்துவதற்காக குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகிறது. என்ன வந்தாலும் செயல்பட முடியும். இந்த அழுத்தங்கள் இப்போ குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. சரியாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இருந்தாலும் ஒரே ஒரு கவலை மட்டும்தான் இருக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. இந்த பிள்ளைகள் மீது தான் ரொம்ப ஒரு வருத்தம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. எப்படி அவங்களை கரை சேர்க்கறது, எப்படி வழிகாட்டுறது, எப்படி வாழ்க்கையை நிலைநிறுத்துவது, அவங்களுக்கு இந்த சிந்தனை கண்டிப்பாக உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க, முயற்சிகளை கையிலிடுங்க. நிச்சயமாக உங்களால் எல்லாவற்றிலுமே வெற்றி பெற முடியும். இந்த நேரத்தில் எதிர்ப்பாளினரிடம் கொஞ்சம் இந்த வாரம் முதல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நெருக்கமாக வராங்க, கொஞ்சம் சிரித்து பேசுகிறாங்க, வேறு மாதிரி பேசுகிறாங்க. அந்த நிலைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து விட்டால் உங்கள் நிலை மாற்றம் பெற்றுவிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதகரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. நான் சொல்றது ஒரு சிலருக்கு அப்படி சூழ்நிலை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த திசா புத்தி வலிமையாக இருப்பவர்களுக்கு, கிரகங்கள் சாதகமாக இருப்பவர்களுக்கு ஏமாற்று வலையில் போய் விட மாட்டீங்க. சில பேர் எல்லாம் பலவீனமாக இருக்கும் பாருங்க, அவர்கள் ஏமாறுவதற்கு, எதிர்ப்பாளினரால் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். முடிந்தவரையில் ஓரடி தள்ளி நிற்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி
அனுஷத்தில் பிறந்தவர்கள் 8ஆம் தேதி, கேட்டையில் பிறந்தவர்கள் 5ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதிலாவது நினைத்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும். இவையெல்லாம் ஜோதிட ரீதியாக நான் கூறுகின்ற பலன்கள். இதற்கு மேலாக பொதுவாக பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. முயற்சிகளை கையிலிடுங்கள். முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் முயற்சி அடைகிறேன். பொதுவாக நல்ல நிலைமை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். காரணம், குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே தெளிவாக யோசனை பண்ணி தான் செயல்படுவீங்க. அதனால் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. எது சரியான பாதை, எது சரியில்லாத பாதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்கள் மனம் என்ன சொல்கிறது என்பதை விட மூளை என்ன சொல்ல யோசிப்பீங்க. நீங்கள் இது சரியா, இது தவறாக புரிஞ்சுக்குவீங்க. இப்போ போகின்ற பாதையும் சரியாகவே போயிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் ஒன்று பாருங்க, நம்ம என்னதான் சரியாக போனாலும் கிரகங்கள் பாருங்க, அவர்களுக்குரிய பலன்களை கொடுத்தே தீருவார்கள். இதை மாற்ற முடியாதுங்க. நம்ம என்னதான் கட்டுப்பாடாக இருந்தாலும் சில விஷயங்களில் கிரகங்கள் செய்கின்ற பலன்களை, காரகத்துவத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கு நாம் இணைந்தாக வேண்டும். இதுதான் வாழ்க்கை. சரி, இந்த வாரம் எந்த கிரகம் எப்படி சாதகமாக? இது பொது பலன் தான். இதுக்கு மேலே பார்த்து சுய ஜாதகம், நடைபெற்று வருகிற திசா புத்தி, உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்களின் நிலை, இவற்றையெல்லாம் ஒரு முறை பார்க்க வேண்டும். இது பொது பலன். அவற்றுக்கு மேற்பட்டு இந்த வாரம் எந்த கிரகம் எங்கே சந்திருக்கின்றார்கள், அத ரீதியாக எந்த விதமான பலன்களை அவர்கள் வழங்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது, இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கிறார். என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கொஞ்சம் அலைச்சல், வெளியில் போவீங்க வருவீங்க, இருந்தால் மனசு திருப்தி அடையும். ஆலய தரிசனத்தை கூடுதலாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் மனம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 5ஆம் இடத்தில் பிள்ளைகள் நலனுக்காக செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் அக்கறை செலுத்துவீங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். மனதை சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை சம்பாதிப்பீங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை 6ஆம் இடத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். அலைச்சல் இருந்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். ஒரு புதிய பாதையை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு யோகமான நாளாக புதன்கிழமையும் வியாழக்கிழமை உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நட்புகளால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், ஒரு புதிய பாதைக்குள் போகின்ற நிலையெல்லாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு இருக்கும். சந்தோஷமான நாளாகவே இருக்கும். இந்த நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சியாக சந்திருக்கிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. என்னன்னா, நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, சரியான முயற்சியோ தவறான முயற்சி, எந்த முயற்சி நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சியில் உங்களால் வெற்றி பெற முடியும். இது இன்னொரு பாணி ஒன்று இருக்கு. எடுத்த முயற்சி, எந்த முயற்சியோ அந்த முயற்சியில் உறுதியாக நில், அந்த முயற்சியில் வெற்றி அடைய சொல்லுவாங்க. அப்போ 3ஆம் இடத்தில் சனி பகவான் சந்திருக்கின்ற போது முயற்சிகள் உங்களுக்கு அதிகபட்சமாகவே வரும். அதில் நீங்கள் ஜெயிக்கவும் செய்வீங்க. இன்னொரு பக்கம் சூரிய பகவான் 6ஆம் இடத்தில். அரசாங்க ரீதியாக இதுவரை இருந்த சங்கடங்கள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல்நிலையை முதல்ல சரியாகுங்க. ஒரு ஆரோக்கியம் அதிகமாகும். மனம் ஒரு புதிய கோட்டை கட்டும். மனசுக்குள்ள சந்தோஷம் அதிகமாகும். சந்தோஷத்தை தேடும். இந்த 6ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி வழங்குவார். அரசு ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். எல்லா விதமான சாதகமான பலன்களை சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குகின்ற நிலையில் புத பகவானும் சாதகமாக சந்திரிப்பதால் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீர்கள். புதிய சொத்து சேரும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் பிள்ளைகளை பற்றிய கவலை போகும். அதுக்காக குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க. உங்களிடம் எதுவுமே கிடையாது. நம்மால் செய்ய முடிந்ததெல்லாம் கொஞ்சம் தான். குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க. ராகு பகவான் 4ஆம் இடத்தில் கொஞ்சம் சுய ஒழுக்கத்தில் கட்டுப்பாடாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் எல்லா விதத்திலும் ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் சில சுழலுக்குள் மாட்டியது போல மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகிறது. உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகிறது. அஷ்டமஸ்தானத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகிற காரணத்தினால் உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். கேது பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற தொழில் ஸ்தானத்தின் மீது குரு பகவான் பார்வை. அப்போ தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தின் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஆசைகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்க வேண்டாம். அது வேறு விதமான சங்கடங்களை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இது சம்பந்தமாக சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதை கேட்கணும்னா அலைபேசி தொடர்பு கொண்டு கேளுங்க, விவரமாக சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நேராக வாங்க, பார்த்து சொல்கிறேன். இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். குரு பகவானை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். பொதுவாக தெளிவாக செயல்படக்கூடிய நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் உங்களோடு பேசும்போது சந்தோஷம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போது நல்ல நேரம் ஒருத்தர் வந்தாவே அவர்களோடு பேசும்போது நமக்கு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்கள் நன்றாக இருந்தால் அதுதான் ஜோதிடனுக்கு சந்தோஷம். அப்போது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது முதன்மையாக ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் யாகும் வெற்றியாகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நினைப்பதை சாதித்துக் கொள்ள முடியும், மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய இடத்திற்கு வருவீங்க. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 4ஆம் இடத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். இருந்தாலும் மனதில் ஒரு சந்தோஷம் நிலை என்பது இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியை அடைந்து விட்டது போல ஒரு தெளிவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை 5ஆம் இடத்தில் பிள்ளைகள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஒரு குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 6ஆம் இடத்தில் எதிர்ப்புகள் விலகும், நினைத்தை சாதித்துக் கொள்ள முடியும், வழக்குகள் சாதகமாகும், உடல்நிலை சீராகும். இதெல்லாம் காரணம் என்னன்னா, உங்களுடைய முயற்சி மட்டும்தான். எதிர்ப்புகள் தானாக ஒவ்வொரு விலகிட்டே இருக்கும். என்ன இன்னொரு காரணம், ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். எந்த முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளில் வெற்றி என்பது உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அது யாருடைய ஆதரவும் தேவைன்னு அவசியமே கிடையாது. எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய நிலை உங்களுக்கே சுயமாகவே இருக்கிறது. இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாகவே. அப்போ 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சந்திருக்கின்ற போது அடிமட்ட மக்களால் நமக்கு சில பிரச்சனை ஏற்பட்டாலும் அதில் உங்களால் ஆதாயத்தை அடைய முடியும், நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும், எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் கையில் இருக்கலாம். குரு பகவான் 5ஆம் இடத்தில் பொதுவாக ஒரு யோகமான சாதகமான நல்ல காலகட்டம் என்று சொல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது பிள்ளைகள் மீது ஒரு நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். குழந்தை பாக்கியம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் பார்வை முழுமையாக உங்கள் ராசிக்கு வருது. எப்போ ஒரு ராசிக்கு குரு பகவான் பார்வை வருதோ அது பிறகு அவங்க யாருடைய தயவும் அவங்க தேவை இருக்காது. செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இப்பொழுது இந்த நிலையிலிருந்து இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு தொடக்கம் ஆகியிருக்கு. ஏன்னா குரு பகவான் இப்பொழுதுதான் அஸ்தமன நிவர்த்தி ஆகியிருக்கார். இந்த வாரத்தில் இனி அவர் உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த மாதத்தின் பிற்பகுதி சனி பகவான் வக்கரமாக போறார். அப்போ ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்துங்க. எதிர்பார்த்ததை உங்களால் அடைய முடியும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. எல்லா நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வை. இதற்கு மேலே வேற என்ன வேணும்? பாக்கியம் கிடைக்க போகுது, தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்பட போகுது, தெய்வ அருள் உண்டாக போகுது, தொழில் ஆதாயம் வருமானம் அதிகரிக்க போகுது, உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. இந்த நிலையெல்லாம் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு இருக்கிறது. ஒரு அற்புதமான யோகமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருக்கிறது என்று இல்லாமல் உடல் நிலையிலும் கூடுதலாக கவனம் செலுத்தி வாருங்கள். என்ன காரணம்னா, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துக்காரு. இப்போ சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்காரு. இது கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுடாதீங்க. அது மட்டும்தான் இப்போ மைனஸ். உங்களுக்கு குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 2ஆம் தேதி யோகமாக இருக்கும். புதிய வரவு இந்த வாரம் இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் தீரும். முயற்சிகளை எடுக்க எடுக்க உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே,
இந்த வாரம் இனி வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம்னு தெளிவாக சொல்லுவேன். அதன் காரணம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். பொதுவாக 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இந்த இடம் வாங்குவது, விற்பது, வழக்கு விவகாரங்கள், தன்னம்பிக்கை, தைரியமாக துணிச்சலாக செயல்படுவது, முயற்சிகளில் வெற்றி அடைவது போன்ற எல்லா விதமான நன்மையான பலன்களும் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாக ஒரு ஆரோக்கியம், முன்னேற்றம், முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமே ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவான் பணவரவிற்கு குறைவு இருக்காது, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைப்பதை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். புதன்கிழமை வியாழக்கிழமை 4ஆம் இடத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் விருப்பங்கள் நிறைவேறும், வேலைகள் நடந்தேறும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 5ஆம் இடத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முழுமையாகவே சந்திர பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திடக்கூடியதாக இருக்கிறது. செவ்வாய் பகவான் வாரம் முழுவதுமே இன்னும் ஒரு 45 நாளுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி வழங்கிட இருக்கிறார். கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாரும் அந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் உங்களுடைய செல்வாக்கிற்கு எதிராக சதி செய்தவர்கள் மறைந்து போவார்கள். உடல்நிலை சீராகும். 10ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை பதிகிறது. தொழிலில் இருந்த தடைகள் விலகும். தொழில் முன்னேற்றம் அடையும். செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தால் அந்த தொழில் முன்னேற்றம் அடையும். அதே நேரத்தில் சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். வரவும் இருக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும், செல்வாக்கு உயரும், சுப செலவும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். புதிய இடம் வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம், குடும்பத்திற்காக நகை நட்டு வாங்கலாம். செலவுகளும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வீடு கட்டுற வேலைகளாக இருந்தால் இப்போ தொடங்கிடுங்க, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் ஆசைகள் அதிகரிக்கும், பணவரவிற்கு குறைவு இருக்காது. ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதி வக்கரமாகிறார். அதனால் பயம் உங்களை விட்டு இனி போக ஆரம்பிச்சிடும். கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த பயம் இருந்தது, குரு பகவான் பார்வை வந்துடுது. அதனால் அந்த பயமும் போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க. இருந்தாலும் அரசாங்க விவகாரங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். எதிரிகள் என்ன செய்வார்கள், அவர்கள் எந்த வழியில் போவாங்க, அந்த வழியை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவதால் உங்களுடைய வேலைகள் சுலபமாக நடந்தேறும். இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த அனைவருக்கும் 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 4ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரக வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். இவையெல்லாம் இந்த வாரத்தில் உங்கள் ஜோதிட ஜாதக பலன்கள். இவற்றுக்கு மேலாக எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியாகும். காரணம், 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எண்ணங்கள் பூர்த்தியாகும், முயற்சி வெற்றியாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் எப்பொழுதுமே குறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீனராசினர். மற்றவர்களால் மதித்திடக்கூடிய, பாராட்டிடக்கூடிய, புகழ்ந்திடக்கூடிய வாழ்க்கை மீனராசினருக்கு எப்போதுமே உண்டு. அது காரணம் ஒரு ராசிநாதன் குரு பகவான் என்பதுதான். அதில் ஒரு சிலருக்கு சில வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவானின் ராசி இருக்குது, குரு பகவானின் நட்சத்திரம் இருக்குது, சனி பகவான் நட்சத்திரம் இருக்குது, புத பகவான் நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நிலையும் மீனராசிக்குள் இருக்குது. அப்போ ஒவ்வொருவருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். இருந்தாலும் பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த நிலையில் எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக அடுத்தவரிடம் எப்பொழுதும் கையெழுந்த மாட்டீங்க. உங்கள் செல்வாக்கு தனிப்பட்ட செல்வாக்காக இருந்து கொண்டே இருக்கும். சரி, சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்காங்க. எதுதான் சாதகமான நேரம், எப்போ நல்ல நேரம் வரும்னு கேட்டுட்ருக்கீங்க. சரி, முதல்ல இந்த வாரம் எந்த கிரகம் எப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ, மனம் எதை தேடுகிறதோ அதை அடையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். ஒரு சந்தோஷமான யோகமான நாளாக இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை குடும்ப நலனின் அக்கறை அதிகரிக்கும், பணவரவு இருக்கும், கொடுத்த வாக்கை கூட காப்பாற்ற முடியும். நல்ல நிலைமை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், புதன்கிழமையும் வியாழக்கிழமை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு எந்த முயற்சி எப்படி எடுக்க வேண்டும், அந்த முயற்சி எடுப்பது உங்களுக்கு சாதகமாக முடியும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அலைச்சல் அதிகரிப்பிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் விருப்பங்கள் நிறைவேறும். இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான யோகமான நல்ல பலன்களை வழங்கிட இருக்கிற நிலை. சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சந்திரிப்பதால் யோகமான நிலையில் சொல்லணும்.
பொதுவாக 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சந்திருக்கின்ற போது அரசு வழியில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். முயற்சி வெற்றியாகும், எதிர்பார்ப்பு நிறைவேறும், உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும், எல்லா விதமான அனுமதியும் கிடைக்க ஆரம்பிக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு உங்களுக்கு இப்பொழுது உயரும், செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில், வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. கோபப்பட்டு வார்த்தைகளை பேசாதீங்க. குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன பிணக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். புதிய நட்புகளிடம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கார். கேதுவால் உண்டாகிடக்கூடிய சங்கடங்கள் இல்லாமல் போகும். வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் பதிகிறது. அப்போ 9ஆம் இடத்திற்கு பதிகின்ற போது தெய்வ அருள் என்பது இயற்கையாக உங்களுக்கு கிடைக்காவிடும். 11ஆம் இடத்திற்கு பதிகின்ற போது அந்நிய நபர்களிடம், எதிர்ப்பாளினரிடம் முடிந்தவரை விலகி இருப்பதால் உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் செல்வாக்கும் நீடிக்கும். பண நிலையும் தொடரும். இல்லையெனில் எல்லாவற்றிலும் இழப்பு ஏற்படக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அது சுய ஜாதகத்தை பார்த்தால் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். திசாபுத்தியை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். சுக்கிர திசை, ராகு திசை நடப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் பொதுவாக புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு கையெழுத்தாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய பொருளும் சேரும். மீனராசி பிறந்த அனைவருக்குமே 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் 8ஆம் தேதியும், ரேவதியில் பிறந்த 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வழங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இவையெல்லாம் உங்களுடைய ஜாதக பலன்கள், ஜோதிட பலன்கள். இவற்றுக்கு மேலாக உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.